3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ இந்த டிப்ஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி வந்து பாத்தீங்கன்னா, தேங்காவை உடைச்சு அந்த தேங்காவுடைய 2 போர்ஷனையும் நம்ம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். அதனுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி அழகா வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க फ्रेंड्स. அடுத்து இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். சோ அதனுடைய சைடுல வந்து பார்டர்ல மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்டர்ல மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு சென்டர்ல வந்து இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல குட்டியா வந்து ஹோல்ஸ் வந்து போட போறோம். பாருங்க फ्रेंड्स, நான் வந்து அழகா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். அடுத்து நம்ம ஒரு பேங்கிள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டையா இருக்கக்கூடிய பேங்கிளா பார்த்து எடுத்துக்கோங்க. சோ அந்த பேங்கிள வந்து நம்ம இந்த கொட்டாங்குச்சியை ஒரு சைடுல மட்டும் ஒட்டி விட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 கொட்டாங்குச்சியும் சேர்த்து இந்த மாதிரி ஒண்ணா வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேல க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒட்டணும் பாருங்க. அந்த கொட்டாங்குச்சியோட பாட்டம்ல வந்து இந்த பேங்கிள ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய போர்ஷன்ல பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழ மேல அப்படி சொல்லிட்டு சென்டர்ல கேப் விட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி விட்டுருங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு ஒரு சூப்பரான உண்டியல் வந்து கிடைச்சுங்க फ्रेंड्स. இந்த உண்டியல்ல நீங்க நிறைய கேஷ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்க, நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி சூப்பரான உண்டியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த உண்டியல் பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க फ्रेंड्स.